Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Bootstrapல இருக்க progress அப்படிங்கற கிளாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். First of progressனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ங்களா? So for example, இப்போ வந்து நம்ம ஒரு மூவியோ இல்ல ஒரு ஆடியோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு டவுன்லோட் பண்றோம். சோ ஒரு இமேஜ் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா நமக்கு டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அப்படி டவுன்லோட் ஆகும்போது ஒரு ப்ராசஸ் மாதிரி காமிக்கும் பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு மூவி வந்து ஒரு 300 MB இருக்கும். ஸோ அது வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் அப்படின்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே நம்ம டிவைஸ்க்கு அது ஒரு ப்ராக்ரஸ் மாதிரி காமிக்கும். என்ன அப்படின்னா ஸோ இப்போ 300 MB ஃபில் ஆகணும் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் 300 MBன்னு காமிக்காது. ஸோ ஃபஸ்ட்டு 10 MB இறங்கியிருக்குன்னு கொஞ்சம் ப்ராசஸ் ஆகிருக்கும், அடுத்தது 15, அடுத்தது 50, 100 அப்படின்ட்டு. ஸோ யூசர் வந்து அது டவுன்லோட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதை தான் நம்ம எப்படி Bootstrap யூஸ் பண்ணி மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் நம்ம இப்போ நோட் பேட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ப்ரீவியஸ் ஃபைலை ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நியூவாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ வேணுங்கிற எல்லா கண்டென்ட் அண்ட் டேக்கையும் நம்ம ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக இப்படி நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மெட்டா டேட்டா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குங்களா. ஸோ அது நம்ம நார்மல் டேக்ஸ் அப்படின்னா நம்ம டைப் பண்ணிடலாம். ஸோ மெட்டா அப்படிங்கும்போது நம்ம காப்பி பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ ஜஸ்ட் நான் வேணுங்கிற எல்லா கண்டென்ட் அண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராக்ரஸ் பார் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். தென் HTML எக்ஸ்டென்ஷனில் என்னோடய ஃபைலை நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா நம்மளோட பேஜுக்கு ஃபஸ்ட்டு டைட்டில் தரலாம். ஸோ ப்ராக்ரஸ் பார் இன் Bootstrap தந்துட்டேன். ஓகேங்களா. ஸோ தென் நம்மளோட பாடி செக்ஷனுக்கு வந்துடலாம். ஸோ பாடி செக்ஷனில் ஒரு டிவ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த டிவ்வை நான் ஃபஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன். தென் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளாஸ் மேக் பண்ணலாம். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே காலம் MD ஃபஸ்ட்டு ஆஃப் செட் தரேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு என்னோடய கண்டென்ட் வரணும். ஸோ ஆஃப் செட்டில் 3 அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஆஃப் செட்டில் நமக்கு ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். என் கண்டென்ட்க்கு முன்னாடியும் எடுத்துக்கும் பின்னாடியும் எடுத்துக்கும். ஸோ காலம் MD 6. ஓகேங்களா. ஸோ 6 காலமில் என் கண்டென்ட் எனக்கு வியூ ஆகணும். ஸோ இப்போ தான் Bootstrap கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிவ் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த டிவ்வை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ தென் இந்த டிவ்க்குள்ளே கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே ப்ராக்ரஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ப்ராக்ரஸ்னு மென்ஷன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்மளோட பேஜை ரன் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ராக்ரஸ் அப்படின்னு யூஸ் பண்ணோன்னே எனக்கு க்ரே கலரில் ஒரு ஃபில் மாதிரி கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஒரு டியூப் மாதிரி இருக்குங்களா. ஸோ அதுதான் வந்து எனக்கு ப்ராக்ரஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிவ்க்குள்ளே இன்னொரு டிவ் மேக் பண்ணலாம். ஸோ இந்த டிவையும் ஓப்பன் பண்ணியாச்சு. தென் இந்த டிவையும் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் அடுத்து ப்ராக்ரஸ் ஐஃபன் ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்க்குள்ள ப்ராக்ரஸ் ஐஃபன் பார் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ தென் ப்ராக்ரஸ் ஐஃபன் பார். ஸோ இதுக்கு ஒரு கலர் தரணுமா அதுக்காக தான். ஸோ ப்ராக்ரஸ் பாருக்கு நான் ஒரு கலர் தரேன். ஸோ சக்ஸஸ் அப்படின்னு ஸோ சக்ஸஸ்ன்னு தந்தாச்சு. தென் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டபுள் கோட்ஸ்க்கு வெளியே ஒரு ஸ்டைல் நான் மேக் பண்ணுறேன். ஸோ ஸ்டைல் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே ஸோ எனக்கு வந்து இந்த சக்ஸஸ் அப்படின்ற கலர் எனக்கு இந்த டியூப் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டியூப்பில் எவ்வளோ ஃபில் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டைலில் வித் ஸோ வித் எனக்கு வந்து ஒரு 350 பிக்சலில் எனக்கு ஃபில் ஆகிருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்மளோட நோட் பேடை சேவ் பண்ணிட்டு வெப் பேஜுக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இந்த டியூப்பில் எனக்கு சக்ஸஸ் அதாவது க்ரீன் கலரில் எனக்கு 350 வித்துக்கு அது எனக்கு ஃபில் ஆகியிருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது. ஸோ தென் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த ப்ராக்ரஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு கீழே இந்த மெயின் டிவ்க்குள்ளேயே நான் போடுறேன். ஸோ இது வந்து பார் 2. ஸோ ஃபஸ்ட்டுக்கு கமெண்ட் லைன் கொடுத்துடலாம். ஸோ இது வந்து ப்ராக்ரஸ் 1. ஸோ தென் இது வந்து எனக்கு இப்போ ப்ராக்ரஸ் 2. ஸோ ப்ராக்ரஸ் 2. ஓகேங்களா. ஸோ தென் வந்து இதுக்கு என்ன கலர் தரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராக்ரஸ் பார் ஐஃபன் டேஞ்சர். ஸோ டேஞ்சர் அப்படின்னு தந்துட்டு இதோட வித்தை நான் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஸோ 300 தரேன். ஸோ 300 கொடுத்தாச்சு. தென் இப்போ வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு 350 ஃபஸ்ட் கலர் க்ரீன் கலரில் இருக்குது. எனக்கு கொஞ்சம் வந்து 50 கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. இது வந்து எனக்கு டேஞ்சர் அப்படின்ற கலரில் இருக்குது. ஸோ தென் அடுத்த கலர் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து எனக்கு ப்ராக்ரஸ்
தேர்ட். ஸோ தேர்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. இதுக்கு என்ன கலர் தரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வார்னிங் அப்படின்ற கலரை நான் தரேன். ஸோ வார்னிங் கொடுத்துட்டு இப்போ வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வார்னிங் கலரில் வந்திருக்கு. தென் இதுக்கோட வித்தை நான் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஸோ ஒரு 250 தரேன். ஸோ இப்போ வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ எனக்கு 250 வந்திருக்கு. தென் அடுத்த கலர் பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து எனக்கு ப்ராக்ரஸ் 4. ஸோ தென் இதுக்கு வந்து கலர் என்ன தரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராக்ரஸ் -bar -info அப்படிங்கிற கலரை தரேன். ஸோ தென் இப்போ வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு இன்ஃபோ அப்படின்ற ஸ்கை ப்ளூ கலர் கிடச்சிச்சு. ஓகேங்களா. தென் வந்து இதுக்கு ஒரு வித்தை கம்மி பண்ணுவோம். ஸோ 200ன்னு தரேன். ஸோ இப்போ வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 200ல் இன்ஃபோ கலர் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. தென் அடுத்தது பார்க்க போகிறது ப்ரைமரி அப்படின்ற கலர். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இந்த டிவை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு இது வந்து ப்ராக்ரஸ் 5. ஸோ ஜஸ்ட் 5 அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு கலர் மாற்றுவோம் ப்ரைமரி அப்படின்னு. ஸோ ப்ரைமரின்னு கொடுத்துட்டு வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு ப்ரைமரி கலர்லேயே வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ ப்ராக்ரஸ் பார்னால் இந்த கலர் மட்டும் கிடையாது. ஸோ நம்ம ஒரு விஷயம் செய்யலாம். என்ன அப்படின்னா அதை மூவிங்லேயே வச்சுருக்கலாம். ஸோ மூவிங்லேயே வைக்கிறதுக்கு அதுக்கு என்னென்னு பார்க்கலாங்களா. ஸோ இந்த ப்ரைமரி இருக்க டேகுக்கு வந்துடலாம். ஸோ இங்கே தான் இருக்குது நம்மளோட ப்ராக்ரஸ் 5. இதை தான் இப்போ நான் மூவிங்காக மாற்ற போகிறேன். ஸோ இந்த இடத்துல ஸோ ப்ராக்ரஸ் -bar ஸோ ஸ்ட்ரிப்டு அப்படின்னு தரேன். ஸோ ஸ்ட்ரிப்டு அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரிப்டுன்னு கொடுத்துட்டேன். பார்த்தீங்களா எனக்கு ஒரு லைன் மாதிரி வந்திருக்கு. ஸோ தென் ஸ்ட்ரிப்டுன்னு கொடுத்துட்டு பக்கத்துலேயே ஆக்டிவ் அப்படிங்கிறதையும் தரேன். ஸோ தென் இப்போ வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது மூவிங்லேயே இருக்குது. ஸோ தென் அடுத்தது வந்து இதோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ வித் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா எனக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ வித் வந்து ஒரு 500 நான் தரேன். ஸோ நல்லா நமக்கு ரெஸ்பான்சஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மற்ற 4 பாரும் எனக்கு டிஃபால்ட்டாக நார்மலாக கலர் மட்டும் அப்படியே வந்திருக்கு. ஸோ 5th ஒன் மட்டும் எனக்கு மூவிங்கில் இருக்குது. இது எதனால் மூவிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பூட்ஸ்ட்ராப்பில் இருக்க ஸ்ட்ரிப்டு அண்ட் ஆக்டிவ் அப்படின்ற இந்த 2 கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம அதை ஆக்டிவில் வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஸோ தென் இதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துடலாம். H1 க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தது ப்ராக்ரஸ் பார் அண்ட் டைப்ஸ். ஸோ இப்போ வெப்பேஜை போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராக்ரஸ் பார் அப்படிங்கிறது. ஸோ இது இப்போ டிஃபால்ட்டாக நம்ம தான் ஃபில் பண்ண முடியும். மாற்றணும் அப்படின்னா நம்ம இதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தான் எழுதுகிறோம். ஸோ எனக்கு இத்தனை எம்பிக்கு இவ்வளோ ஆகணும். ஸோ அந்த மாதிரி ரியல் டைம் ப்ராசஸ்க்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுற மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிசைனிங்கில் இது இவ்வளோ தான் செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராக்ரஸ் அப்படின்ற கிளாஸை நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. இதை நோட் பண்ணிவிட்டு நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.